கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவன் கிருபையா இருந்து இன்னொரு நாளை காணும்படி செய்து இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும்படியாக பெரிய ஸ்லாக்கியத்தை அடையாளம் கொடுத்திருக்கிற நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள்ல வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 93 அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அவருடைய கீர்த்தி, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் வர்ணிக்கிறார். ஏன் இதெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோசுவா என்ன செய்வாங்க, யோசுவா 10ஆம் அதிகாரத்துல இந்த செய்தி இருக்கிறது. அவங்க எமோரியரை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில என்ன செய்வாங்க சொன்னா, யோசுவா கர்த்தரோடு கூட பேசுவாரு. ஆண்டவரே, நான் எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்க போறேன். இந்த பக்கம் ஆயிப்பட்டினம் இருந்துச்சு. அடுத்தது என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் யாரு அவங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அதோனியர் என்ன செஞ்சாங்க, இதை கேள்விப்பட்டு அவங்க ஆயிப்பட்டினத்துல இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால அப்படியே அவங்க வரும்பொழுது இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எமோரியர்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் இவங்களை எப்படி மேற்கொள்ள போறேன்னு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற அந்த வசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை செய்யறதுக்கு அவருக்கு எப்படி பலன் கிடைச்சிச்சு, என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, அவர் ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும். நீங்க ஆரம்பத்துல மோசே அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கும் போது சொல்வாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி. அவங்க கர்த்தரையே சேவித்ததுனால தன்னை ஆண்டவருடைய பணிக்காக முழுவதாக அழைப்பை ஏற்றுக்கொண்டு இப்ப அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பொழுது ஆண்டவர்கிட்ட அவர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல என்ன செய்வேன், உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை நம்பி விசுவாசித்து அவர் என்ன செய்யறாரு, காரியங்களை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, சூரியனை பார்த்து நீ இந்த இடத்துல நில்லு, சந்திரனே நீங்க அப்படி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பலம் எப்படி கிடைச்சா, அவர் ஆண்டவரோடு கூட முன்பதாக என்ன செய்யறாரு, கேட்கிறாரு, ஆண்டவர் நான் எப்படி இவங்களெல்லாம் மேற்கொள்ள போறேன். அப்ப ஆண்டவர் அவர் கொடுக்கிற பெரிய அதிசயமான ஒரு காரியம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நில்லுன்னு சொல்லிட்ட பிறகு அது எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது அப்படின்னு சொல்லி. ஒரு பகல் முழுவதும் நடுவானத்துல சந்திரனும் சூரியனும் நிற்க முடியுமா? ஒண்ணு மறையும் பொழுது ஒண்ணு பாக்குறோம், அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள் மூலமாகவும் ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க, இந்த பெரிய காரியங்கள்லாம் எப்படி என் வாழ்க்கையில நடக்க போகுது, இந்த பிரச்சனையில நான் எப்படி வெளியே வர போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா, எப்படி யோசுவா ஆண்டவரோடு கூட பேசி ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்பதாக எப்படி மோசே எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரோட பேசினாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு வழி காட்டுறாரு. அப்படி அவங்க வழி காட்டும் பொழுது அதன்படி செய்யும் பொழுது என்ன செய்யுது, அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, பராக்கிரமா அவரை தான் சொல்றது கர்த்தர். அதான் தாவீது பக்தன் சொல்றாரு, அவர் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால என்ன அவர் என்ன செய்யறார், அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி அவர் என்ன செய்யுது, நிலை பெற்றிருக்கிறது. அவர் சொல்லுக்கு அப்படியே என்ன செய்யாது, கீழ்ப்படியும். அது எப்ப கீழ்ப்படியும்னு சொன்னா, நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசணும். நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட பேசுறோம், நம்ம எவ்வளவு நேரம் நம்முடைய காரியங்களை குறித்து ஆண்டவரோடு கூட பேசுறோம். ஒருவேளை மனபாரத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா, அதை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்முடைய உடல் ரீதியாக பலவீனப்படுவோமே தவிர நம்மளால என்ன செய்ய முடியாது, அதற்கான வழியை காண்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவரோடு கூட பேசுங்க, உடைய பிரச்சனையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் என்ன செய்வாரு, நீக்கி போடுவார். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்வாராம், ஒரு ராம் முழுவதும் நிறுத்தி போட்டு வெற்றியை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய காரியங்களை ஒரு பொழுது முழுவதும் ஆண்டவர் நீங்க போராடும் பொழுது எப்படி யாக்கோபு ஆண்டவரோடு கூட முழுவதும் போராடின போது அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருக்கு அப்பேற்பட்ட வல்லமையும் அப்பேற்பட்ட கிருபையும் நிறைந்தவர். நீங்க அவர்கிட்ட போகும்போது அவர் நம்மை
புறம்பே தள்ளுவதில்லை. நான் பாவியா இருக்கிறேன், நான் புறம்பே தள்ளிடுவாரோ அப்படின்ட்டு நீங்க யோசிக்காதபடிக்கு அவர்கிட்ட போகும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இந்த மக்களுக்கு அந்த பட்டணத்தை பிடித்து கொள்வதற்கு அந்த நாள் ஆண்டவர் கிருபையா இருந்தாரோ, அதே போல நமக்கு தேவைகளை சந்திப்பதற்கு நாம எதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிருக்கோம், ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், அதை தர அவர் வல்லவராக இருக்கு. அதுக்கு எப்படி யோசுவா ஆண்டவரோடு கூட பேசின பின்பு இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில நடந்துச்சு, அவருடைய பிரயாணங்களில் நடந்துச்சோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை நடக்கணும் சொன்னா நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட பேசணும். ஏன்னு சொன்னா அவர் பராக்கிரம் உள்ளவர். அவர் என்ன செய்யறாரு, அவர் பராக்கிரமத்தை எப்படி கட்டியிருக்காரா, கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால நம்ம எதை குறித்தும் பயமில்லை. நம்முடைய ராஜா அவர் ராஜரிகம் பண்ணும்போது அவர் எல்லாவற்றையும் அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்பேற்பட்ட தேவனை நீங்க பற்றி கொள்ளுங்க, தொடர்ந்து இடைவிடாதபடிக்கு அவரோட பேசுங்க, அவர் உங்களை நல்வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய அன்புக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் ராஜரிகம் பண்ணுகிறீர், நாங்கள் உமக்கு அடியில் நிற்கிறோம். இது எங்களை எப்போதும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாப்பீர். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக நேரிட்டாலும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு துணை நிற்பீர். எப்படி யோசுவாவோடு மோசையோடு நீர் இருந்தீரோ அதே போல எங்களோடு கூட இருப்பீர். அவர்கள் எப்படி உண்மை பின்பற்றினார்களோ அதே போல நாங்களும் பின்பற்றுவதற்கு ஞானத்தையும் அறிவையும் தாங்க சாமி. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைபடுங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. உம்மோடு கூட இருக்கிற அந்த ஜீவியத்துல அந்த உறவுல ஆண்டவரை அதிகமாக அவர்கள் நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்யுங்க. அதற்கு இடையூறாக இருக்கிற சாத்தானின் சதிகளை தகர்த்து போட தேவ கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க அன்பை தெரிந்து கொள்ளாத இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் இந்த செய்திகள் போய் சேர்வதற்கு நீங்க கிருபை செய்யுங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இதை ஆண்டவரே ஃபார்வர்ட் செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இதை பொறுப்பாக எடுத்து செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க நீர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை செய்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே புறஜாதிக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சுவாமி நவீன பிள்ளைகள் ஆண்டவரே வாழாக்காமல் தலையாக்கும் என்று சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் பெற்று அநேகருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.